நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகரிஷே கவலைப்படாதீங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாள். அடுத்த க்ஷணம் மறுநாளைக்கு பொழுது விடிஞ்சது. கங்கா நதிக்கரைக்கு வந்தாள். அந்த பூர்ணாகுதி பலனை வாங்கின்றாள். ஸ்ரீமன் நாராயணன் நேர ஸ்ரீவைகுண்டம் வந்துட்டாள். மகாலட்சுமி பார்த்தாள். சுவாமி ரொம்ப நன்னா இருக்கு, பேஷ் பேஷ், என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேள்? அந்த பிருகுமுக ரிஷி உங்கள் ஹிருதய கமலத்திலே எட்டி உரைச்சிருக்கான். அந்த இடம் யாருக்கு சொந்தமான இடம்? அந்த இடத்துல வாசம் பண்ணக்கூடியவள் நான் அல்லவா? என்ன அவமரியாதை பண்ணின அவனுக்கு பூர்ண பொற்கும்பங்கள்லாம் கொடுத்து மரியாதை பண்ணி பூர்ணாகுதி பலனை வாங்கிட்டு வந்திருக்கேளே சுவாமி, இது நியாயமா? இனிமேல் ஒரு க்ஷணம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன், உங்களோட கொடுத்தன பண்ண மாட்டேன்னாள். கோபிச்சுண்டாள். நேர எங்க வந்தாள்? பூலோகத்திலே கொல்லாபுரத்திலே தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாள். லக்ஷ்மி இல்லாத ஸ்ரீவைகுண்டம் எப்படி இருக்கு? அகண்டமான ஆகாசம். அந்த ஆகாசத்திலே சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை. அந்த அகண்டமான ஆகாசத்திற்கு பெருமை உண்டா? அது போலல்லவா இருக்கு லக்ஷ்மி இல்லாத ஸ்ரீவைகுண்டம். நல்ல அற்புதமான தடாக தீர்த்த கட்டம். அந்த தீர்த்த கட்டத்திலே ஒரு சொட்டு ஜலம் இல்லைன்னா அந்த தீர்த்த கட்டத்திற்கு பெருமை உண்டா? அது போல இருக்கிறது லக்ஷ்மி இல்லாத ஸ்ரீவைகுண்டம். நன்னா பாடக்கூடிய சங்கீத வித்வான் கச்சேரி மேடையில் வந்து உட்கார்ந்த உடனேயே, ஸ்ருதி போட்ட உடனேயே, பாட ஆரம்பிச்ச உடனேயே சாரீரம் ஸ்ருதியோடு சேரலன்னா ஸ்ருதி இல்லாத கானத்திற்கு எப்படி பெருமை இல்லையோ அது போல இருக்கு லக்ஷ்மி இல்லாத ஸ்ரீவைகுண்டம். ரொம்ப மனசுக்கு வேதனையா போயிடுத்து பகவானுக்கு. லக்ஷ்மி நீ இல்லாத இடத்துல எனக்கு மட்டும் என்னடி அம்மா வேலைன்னு சொல்லினார். கிடகிடன்னு நேர கிளம்பினார். அவரும் பூலோகத்துக்கு வந்துட்டார். கொல்லாபுரத்தில் அந்த புளிய மரத்திற்கு அடியிலே மண் புற்றுக்குள்ளே தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாள். அது கொல்லாபுரத்துக்கு சமீபத்தில் இருக்கு. ஆகாரம் கிடையாது, உறக்கம் கிடையாது. சுவாமி எல்லாத்தையும் மறந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காள். நாரதர் தான் உலகம் எல்லாம் சுவிக்ஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய புண்ணியாத்மா. நாரதர் என்ன பண்ணினாள்? ஆகா, மகாலட்சுமியும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனும் இப்படி பிரிஞ்சு போயிட்டாளே, அவ பிரிஞ்சு போனா உலகம் க்ஷேமமா இருக்காதேன்னு சொல்லிட்டு அவளை ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நேர மகாலட்சுமி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாள், கொல்லாபுரத்துக்கு. அம்மா தாயே, நீங்கள் கோபிச்சுண்டு வந்துட்டாளே, உங்கள் கணவன் அங்க இல்ல, ஸ்ரீவைகுண்டத்துல இல்ல, அவரும் பூலோகத்துக்கு வந்துட்டாள். புளிய மரத்துக்கு அடியில மண் புற்றுக்குள்ள தபஸ் பண்ணிட்டு இருக்காள். ஆகாரம் இல்லாம சிரமப்படுறாரம்மாள். மகாலட்சுமி கேட்டாள், நாரதரை என்ன பண்ணலாம்? சிவபெருமான போய் பாருங்க. நேர சிவபெருமான வந்து பார்த்தாள். சிவபெருமான் பிரம்மாவை கூப்பிட்டார். ஒரு பிரம்மாண்டமான பசு ஆக்கிவிட்டாள். சிவபெருமான் கன்றுக்குட்டி ஆயிட்டாள். இந்த பசுமாட்டையும் கன்றுக்குட்டியும் ஓட்டி கொண்டு போகும்படியான ஆயர்குல பெண்ணாகத்தானே மகாலட்சுமி கையில ஒரு குச்சி எடுத்துட்டு மாறிட்டார். அந்த பசுமாட்டையும் கன்றுக்குட்டி ஓட்டிண்டு எங்க வந்தாள்னா, சந்திரகிரி அரசல் சோழ மகாராஜனிடோ, சந்திரகிரி அரசல் சோழ மகாராஜனிடோ, பசுபையும் கல்தையும் வீர்க்கவே வந்தாள் சந்திரகிரி. பிரம்மனும் பசுவனாள், சிவனும் கல்றானாள், பிரம்மனும் பசுவனாள், சிவனும் கல்றானாள், லக்ஷணமாகவே லக்ஷ்மி பில் சொல்றாள் சந்திரகிரி. சந்திரகிரி மன்னன் கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாள். மன்னா, இந்த பசுமாடும் கன்றுக்குட்டியும் காமதேனுவுக்கு சமானமானது, இதை வச்சுட்டு ஜாக்கிரதையா வளர்த்துண்டு வாண்டாள். இந்த பசுமாட்டையும் கன்றுக்குட்டியும் ஆயன் என்ன பண்ணிடுவான், கார்த்தால சாயங்காலம் 2 நேரமும் மந்தைக்கு ஓட்டின்னு போவான். அதை மேய்க்கும் பொழுது இந்த பசுமாடு கன்றுக்குட்டி மற்ற பசுக்களோடு சேராது. அந்த புளிய மரத்துக்கு அடியில பகவான் தபஸ் பண்ணும்படியான இடத்துல அப்படியே பாலை கொண்டு வந்து கொட்டும், சொரக்கும். அதன் மூலியமா பகவான் அந்த பாலை சாப்பிடுவார். அவருக்கு ஆகார வசதி கிடைச்சது. இது சில காலம் நடந்தது. ஒரு நாள் அந்த ஆயன் இந்த பசுமாட்டையும் கன்றுக்குட்டியும் பார்த்தான். என்னதான் பண்றதுன்னு. அது என்ன பண்ணிட்டு, வழக்க பிரகாரம் அந்த மண் புற்றுக்கு அடியில இருக்கும்படியான பெருமாளுக்கு பால் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு வந்து மண் புற்றுக்குள்ள பாலை கொட்டுறது. இந்த காட்சியை பார்த்தான் ஆயன். அட அக்கிரமமே, அந்நியாயமே, இந்த மாதிரி ஒரு அக்கிருத்தியமான செயலை செய்யக்கூடியவன், இந்த பசுவுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறேன் பார். அந்த மண் புற்றுக்குள்ள யார் இருக்கான்னு தெரியலையேன்னு ஓடி வந்தான். உறைவாள்லேருந்து கத்தி எடுத்தான். இந்த பசுமாட்டை வெட்ட போனான். இதை விட பாபம் லோகத்துல ஏதாவது உண்டா? இந்த பசுமாட்டை வெட்ட போன உடனேயே அடுத்த க்ஷணம் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மண் புற்றுக்குள்ளேந்து வெளியில வந்துட்டாள். ஏன்னா இத்தனை நாள் நமக்கு ஆகார வசதி கொடுத்ததே, பால் கொடுத்ததே, அந்த பசுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மண் புற்றுக்குள்ளேந்து வெளியில வந்தாள். அந்த கத்தியாகப்பட்டது பகவானுடைய கழுத்துல வந்து அப்படியே பாய்ந்தது. ரத்தம் கொட்டுறது, பீரிட்டடிக்கிறது. பசுமாட்டு மேலெல்லாம் தெளிச்சுடுத்து. இந்த காட்சியை பார்த்த ஆயன் என்ன பண்ணினான், பூமியில அப்படியே பிரக்ஞை இல்லாமல் கீழே விழுந்துட்டான். நேர பசுமாடு சந்திரகிரி மன்னன் கிட்ட போய் சொல்லி மன்னனை அழைச்சிட்டு வந்துடுத்து. மன்னன் பார்த்தான், ஆஹா,
பகவானேன்னு சொல்லிட்டு சாட்டாங்க நமஸ்காரம் பண்ணினான். ஆராய்ந்து அறியாமல் செய்த பாபம் மன்னனையே சாரும்னு சொன்னாள் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அடுத்த க்ஷணம் என்ன சாபம் கொடுத்தாள்னா பயங்கரமான பைசாசமாக ஆக கடவுதுனாள். சந்திரகிரி மன்னன் பைசாசமா ஆயிட்டான். சுவாமி, என் சாபம் எப்ப நிவர்த்தி ஆகும்னு கேட்டான். இப்படியே கொஞ்ச காலம் நீ பைசாசமாக இருப்பாய். அதற்கு பிறகு நாரணபுரம் என்று சொல்லக்கூடிய நகரத்தை ஆகாசராஜன் என்ற பெயரோடு சத்தியதர்ம பரிபாலனம் பண்ணிட்டு வருவாய். உனக்கு தாமரை புஷ்பத்திலே ஒரு பெண் கிடைப்பாள், பத்மாவதினு பேர் வை. அந்த குழந்தையை எனக்கு கல்யாணம் பண்ணி வை, உன்னுடைய பாபம் நிவர்த்தி ஆகும். பகவான் ரத்தம் சொட்டும்படியான சரீரத்தோடு அநேக விதமான காடு வனாந்தரங்களை எல்லாம் கடந்து ஒரு ஆசிரம வாசல்ல வந்து நிற்கிறாளாம். அந்த ஆசிரம வாசல்ல யார் இருக்கா? ஆசிரமத்துக்குள்ள வயதான பெண்மணி, பகுள மாளிகைன்னு சொல்லக்கூடியது. நிறைய கிருஷ்ண விக்கிரகங்கள்லாம் வச்சுட்டு நாம சங்கீர்த்தனம் பாடிட்டு இருக்காள். காயத்தால சாயங்காலம் இப்படி 3 வேளையும் அவ நாம சங்கீர்த்தனம் பாடி கிருஷ்ணனுக்கு பூஜை எல்லாம் பண்ணுவாள். அப்பேற்பட்ட அந்த ஆசிரம வாசல்ல சப்பளாக்கட்ட ஜால்ரா சத்தம் கேட்கிறதே, நாம சங்கீர்த்தனம் கேட்கிறதேன்னு வாசல்ல வந்து நிற்கிறாளாம். அந்த அம்மா தன்னை மறந்து பாடிட்டு இருக்காள். கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோவிந்த கோவிந்த கோபால ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோவிந்த கோவிந்த கோபால ராதே நந்தகுமார நந்தகுமார நவநீத சோர கோவிந்த கோவிந்த கோபால ராதே வேணுவிலோல விஜய கோபால கோவிந்த கோவிந்த கோபால ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோவிந்த கோவிந்த கோபால ராதே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்படி ஆனந்தமா நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காள் வயசான மூதாட்டி பகுள மாளிகை. வாசல்ல வந்து நிற்கிறாள். அம்மான்னு ஒரு சப்தம் கொடுக்கிறாள். அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி கரண்ட் வசதி கிடையாது. ஒரு சின்ன விளக்கு, அதை ஏத்திண்டா வெளியில வந்து பார்க்கிறாள். ரத்தம் சொட்டும்படியான சரீரத்தோடு அந்த பகவான் வாசல்ல நிற்கிறாள். அப்பா, குழந்தை நீ யாரடா? இப்படி உடம்பு பூரா ரத்தமா இருக்கே, எதனால உனக்கு இந்த காயம் ஏற்பட்டதுன்னு அப்படியே கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்டுறது அந்த அம்மாவுக்கு. பகவான் சொன்னாளாம், அம்மா என்ன யாருன்னு தெரியலையா உங்களுக்கு? நன்னா உச்சந்தலையிலேருந்து ஒரு கரம் என்னை உற்று பாருங்கள். நாள் அந்த பகுள மாளிகை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரியந்தம் பகவானை பார்க்கிறாள். என்ன காட்சியை காண்பிச்சாராம்? பூர்வ ஜென்மத்திலே தான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினது இந்த அம்மா பகுள மாளிகை யசோதையாக இருந்து என்னென்ன உபச்சாரங்கள்லாம் பண்ணினாலோ அத்தனையும் காண்பிக்கிறார். காளிங்க நர்த்தனமாடினது, பூதலைய சம்காரம் பண்ணினது, கோவர்தனகிரியை கொடையா பிடிச்சது, அந்த கோகுலத்திலே லீலா வினோதங்கள். யசோதையை பார்த்து கோபிகாஸ்திரிகள்லாம் சொல்றா, அம்மா யசோதே, இப்படிப்பட்ட ஒரு அழகான குழந்தைய சொன்ன விக்கிரகம் மாதிரி இருக்கே, இதை எடுத்து வச்சுட்டு பாலூட்டி சீராட்டி தாலாட்டி அதற்கு வேணுங்கிற உபச்சாரங்கள்லாம் பண்றியே, நீ என்ன புண்ணியம் பண்ணினியோ, என்ன பாக்கியம் பண்ணினியோ, என்ன தபஸ் பண்ணினியோ? என்ன தபம் சேதனை யசோதா, என்ன தபம் சேதனை யசோதா, எங்கும் நேரே பரபிரம்ம அம்மா எல்கழைக்க எல்த தபம் சேதனை யசோதா, எங்கும் நேரே பரபிரம்ம அம்மா எல்கழைக்க எல்த தபம் சேதனை.
யசோதே, நீ என்ன பாக்கியம் பண்ணின, என்ன புண்ணியம் பண்ணின, என்ன தபஸ் பண்ணின தெரியலையே அம்மா, இந்த குழந்தைய வச்சுட்டு தாலாட்டி பாலூட்டி சீராற்றியேன்னு சொல்லிட்டு அத்தனை கோபிகாஸ்திரிகளும் சொன்னாலாம். அடுத்த க்ஷணம் அப்பா குழந்தைய கிருஷ்ணான்னு வந்து கட்டி அணைச்சுண்டாளாம். அடுத்த க்ஷணம் பகவான் அத்தனையும் மாயினாலே மறைக்க செய்து விட்டாள். எல்லாம் மறந்து போச்சு. பகுள மாளிகை ஆயிட்டா. குழந்தை, நீ யாருன்னு தெரியலையேப்பா, உள்ள வா, இப்படி ரத்தமா இருக்கே உடம்பெல்லாம், உனக்கு வேணுங்கிற மருந்தெல்லாம் போடுறேன், புஷ்டியான ஆகாரங்கள்லாம் தரேன், வா நீ சொல்லி உள்ள அழைச்சிட்டு வந்தாள். உட்காத்தி வச்சாள். காயத்திற்கு வேணுங்கிற மருந்தெல்லாம் போட்டாள். புஷ்டியான ஆகாரங்கள்லாம் கொடுத்தாள். பகவான் நன்னா புஷ்டியா தெம்பாயிட்டார். பகவான் வாசம் பண்றதுக்கு ஒரு இடம் வேணுமே. பகவானே ரெண்டுக்கு ஒரு வீடு கேட்கிறார். யார்கிட்ட கேட்டாள்? பூவராக மூர்த்தி. அவருக்கு சொந்தமான இடம் 100 சதுர அடி நிலத்தை அளந்து கொடுத்தாராம். ஏன்னா ஜாஸ்தி கொடுக்கப்படாது. 100 சதுர அடி நிலத்தை அளந்து கொடுத்தாள். அந்த இடத்துல ஒரு ஆசிரமம் அமைச்சுண்டாள். தாயார் வகுள மாளிகையை வச்சுட்டு ஆனந்தமா வாசம் பண்ணிட்டு இருக்காள். பகவான் வாசம் பண்ற இடத்துக்கு பக்கத்துல 10 கிலோமீட்டர் தொலைவில் நாரணபுரம்னு ஒரு இடம். ஆகாசராஜன் சத்திய தர்ம பரிபாலனம் பண்ணிட்டு வரான். அவனுக்கு தரணி தேவின்னு உத்தமமான தர்ம பத்தினி. நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு. மனசுல குறை. என்ன குறைன்னா, அந்த அகண்டமான ராஜ்யத்தை வச்சுட்டு ஒரு பரிபாலனம் பண்ண புத்திர பாக்கியம் இல்லை, குழந்தை இல்லாத குறை. யாரா இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டோம்னா, சார் சௌக்கியமா, உங்க ஒய்ஃப் சௌக்கியமா, குழந்தை சௌக்கியமான்னு தான் கேட்போம். வேற எதுவும் கேட்க மாட்டோம். ஜம்முன்னு ஒரு 10 கோடிக்கு வீடு கட்டி வச்சிருக்காளே, அது சௌக்கியமானு கேட்போமா? மாட்டோம். குழந்தைகள் சௌக்கியமா, மனைவி சௌக்கியமானு கேட்போம். அந்த பாக்கியம் எனக்கு இல்லையே சுவாமின்னாள். கவலைப்படாத, புத்திரகாமிட்டும் யாகத்தை பண்ணினாள் சுகபிரம்ம மகரிஷி. ஸ்ரீமத் ராமாயணத்திலே தசரத சக்கரவர்த்தி புத்திரகாமிட்டும் யாகம் பண்ணி ஒரு புத்திர நிலையே வருத்தப்பட்டாள். 4 குழந்தைகள் அவதாரம் பண்ணினாள். ராம, பரத, லக்ஷ்மண, சத்ருகுணாள். அதனால நீயும் புத்திரகாமிட்டும் யாகம் பண்ணு, யாகத்தினுடைய பலனா உனக்கும் புத்திரபாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாள். புத்திரகாமிட்டும் யாகத்திற்கு 5 கிரகங்கள் உச்சமாக இருக்கும்படியான நேரத்தில் நாள் குறிச்சிட்டாள். யாகம் பண்றதுக்கு முன்னாடி யாகம் பண்ணக்கூடிய இடத்தை சுத்தப்படுத்தணும். கலப்பையை வச்சுட்டு உழுதுண்டு சுத்தப்படுத்தின்றே வராள். ஒரு தங்க பெட்டி தட்டுப்பட்டது பூமிக்கடியில. அதை எடுத்து பார்த்தாள். 1000 இதழ்களோடு கூடிய தாமரை புட்பத்திலே அழகான ஒரு பெண் குழந்தை, சாக்ஷாத் மகாலட்சுமி தேவி, சும்மா கலகல கலகல கலகலன்னு சிரிக்கிறாள். ஆகாசராஜனுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். பகவானே, எம்பெருமானே, ஸ்ரீயப்பதே, ஸ்ரீனிவாசா, உன் கிருப்பையான்னு சொன்னாள். இந்த குழந்தை எடுத்துன்னு வந்தாள். ஆனந்தமா வளர்க்கிறாள். நிறைய தான தர்மங்கள். தானத்திலேயே சிறந்த தானம் கோதானம், பூமி தானம், சொர்ணதானம், அன்னதானம். வரக்கூடிய ஏழை அடியார்களுக்கெல்லாம் அன்னதானத்தை வாரி வழங்கினாள். வேத வித்துக்களை வச்சுட்டு குழந்தைக்கு பத்மாவதினு பேர் வச்சாள். ஏன்னா பத்மம்னு சொன்னால் தாமரை, தாமரை புஷ்பத்திலேருந்து வந்ததுனால பத்மாவதினு பேர் வச்சுட்டாள். குழந்தை நன்னா வளர்ந்துட்டு வராள். 5 வயசா எடுத்து நல்ல வித்யாபியாசம். 11 வயசு சகிமார்கள் புடைசூட நந்தவனத்தில் கொண்டு போய் விட்டுட்டா. நந்தவனத்தில் பத்மாவதிக்கு என்ன வேலைன்னா, நல்ல வாசனை உள்ள புஷ்பங்கள்லாம் மாலையா கட்டி பெருமாளுக்கு சாத்தி அந்த அழகை பார்த்து ரசிப்பாள். பெருமாளுக்கு மாலை போட்டா எத்தனை அழகா இருக்கும். அதுவும் ஸ்ரீரங்கம் மாலைன்னா அது ஸ்பெஷல் மாலை ரங்கநாதருக்கு. பகவானுடைய பெருமாளுடைய அழகரை சொல்லவா வேணும். பச்சைமா மலை போல் மேனியும் பவளவாய் கமல செங்கடம்னு சொன்னாள் ஆழ்வாராதிகள்லாம். பகவான பெருமாளை ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை போய் ஒருத்தர் சேவிச்சார். சேவிச்சுட்டு வெளியில வந்து என்ன வார்த்தை சொன்னாள்னா, சார் பெருமாள் எப்படியோ இருப்பார் நினைச்சேன் சார், நம்மள மாதிரியே இருக்காரு, நம்மள மாதிரியே இருக்கார், அவரை மாதிரி நாம இருக்கும். அப்பேற்பட்ட பெருமாள் அழகு. இப்படி மாலை கட்டி போட்டு அழகு பார்ப்பாளாம். இதுதான் அவளுக்கு வேலை பத்மாவதிக்கு. பகவான் இங்க ஆசிரமத்தில் என்ன சொன்னாள்னா, தன்னுடைய தாயார் வகுள மாளிகை கிட்ட, அம்மா நான் இப்படியே நீங்க கொடுக்குற ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்காக அவதாரம் பண்ணல. என் அவதார ரகசியமே வேற. கொஞ்ச நாடி வெளியில விளையாட போகணும் அம்மானாள். அப்ப தாயார் வகுள மாளிகை சொன்னாள், அப்பா குழந்தை ஸ்ரீனிவாசா, உனக்கு நான் ஆனந்தமா ஸ்ரீனிவாசன் பேர் வச்சிருக்கேன். அந்த ஸ்ரீனிவாசனாகிய நீ வெளியில போனா ஜாக்கிரதையா போயிட்டு வா. பொல்லாத உலகம், யாராவது கல்லால அடிப்பா, ஏசுவா, பேசுவா, அந்த மாதிரி காயத்தை வாங்கிட்டு மறுபடியும் இங்க வராதன்னாள். அம்மா கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் நாள். பகவான் வேட்டையாட கிளம்பிட்டாள். பகவான் வேட்டையாட கிளம்புறான்னு சொன்ன உடனேயே தேவராஜன் ஜம்முன்னு ஒரு வெள்ளை குதிரையை கொண்டு வந்து நிறுத்தினான். அதுல ஏறி உட்கார்ந்துட்டார். குதிரையை தட்டி விட்டார். ஜம்முன்னு வேட்டையாடிட்டு வராள். ஒரு யானை என்ன பண்ணிட்டு பகவானை போக்கு காட்டி கொண்டே ஒரு காட்டுக்குள்ள போய் மாயமா மறைஞ்சு கொடுத்து, பகவான் அந்த வேடுவ வேஷத்தோடு ரொம்ப தாகமா இருக்கே, களைப்பா இருக்கே, கொஞ்ச நாளி
தீர்த்தம் சாப்பிடணும், தாகசாந்தி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வராளாம். அந்த இடத்துல அற்புதமான நந்தவனம், மல்லிகை, முல்லை, ஜாதி, சம்பகம் இதெல்லாம் பூத்து குலுங்கிறது. அந்த இடத்துக்கு தீர்த்த கட்டத்தை தாகம் தீர்ற வரைக்கும் தீர்த்தம் சாப்பிட்டாள். அந்த மலர்கள்லாம் பூத்து குலுங்குற இடத்துக்கு வந்துட்டாள், நந்தவனத்துக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த நந்தவனம் எவ்வளவு அழகா இருக்குன்னா, மருவ பல்லிகே உல்லி காந்திகே ஜாதி ಚಂಪಕೆ ಕರವೀರಗಗಳು ಪಾರಿಜಾತಗಳು ಪರಿಪರಿ ಪುಷ್ಪಗಳು ಶ್ರೀರಾಘವು ಕಲ್ಯಾಣಿ ತೋಡಿ ಸಾವೇರಿ ಬರಾಳಿ ಭೈರವಿ ಕೂರ್ಜರಿ ನೀಲಾಂಬರಿ ಕೇದಾರ ಗೌಳಮು ಮಧ್ಯಮಾವತಿ ಮೇಘರಂಜನಿ ಅಪಾರವಿಲ್ಲದ ರಾಗಗಳಿಟ್ಟೋಳು. புரந்தரதாசர் சுவாமிகள் கீர்த்தனை இது. எப்பேற்பட்ட நந்தவனம், பகவானுக்கு வாசனை உள்ள புஷ்பங்கள்லாம் கொடுக்கணும். மல்லிகை, முல்லை, ஜாதி, சம்பகம், மருவம், பல்லிகே உல்லி காந்திகே ஜாதி ಚಂಪಕೆ ಕರವೀರಗಗಳು ಪಾರಿಜಾತಗಳು ಪರಿಪರಿ புஷ்பಗಳು. மல்லிகை, முல்லை, ஜாதி, சம்பகம் இந்த வாசனாதி புஷ்பங்கள்லாம் தான் பெருமாளுக்கோ சுகாசிரி பெண்களுக்கோ கொடுக்கணும். இந்த கனகாம்பரம், நீலாம்பரம், அக்டோபர், டிசம்பர் இதெல்லாம் கொடுக்கப்படாது. வாசனை உள்ள புஷ்பங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை பார்த்து ரசிச்சுட்டே வந்தாலாம். ஒரு இடத்துல 5-6 சின்ன பெண்கள் பேசி கலகலன்னு சிரிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்துட்டாள் வேடுவ வேஷத்தோடு. அம்மா பெண்களே, இது யாருடைய நந்தவனம்? இந்த இடம் யாருடையதுனால்? ஐயா வேடுவரே, யாரையா நீர்? பெண்கள் இருக்கும்படியான இடத்திற்கு ஆடவன் வரக்கூடாது. இருந்தாலும் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். இந்த ஊருக்கு பேர் ஆகாசராஜன். நாரணபுரத்தை சத்திய தர்ம பரிபாலனம் பண்றான். ஆகாசராஜனுடைய பெண் இளையராணி பத்மாவதி இந்த நந்தவனத்திற்கு சொந்தமானவள். அப்படியா? உங்க இளையராணி பத்மாவதியை நான் பார்க்கலாமா? பேஷா பார்க்கலாம். இப்படி பேசிகிட்டே இருக்கும் பொழுதே சகிமார்களை தள்ளிட்டு பத்மாவதி முன்னாடி வந்துட்டாள். பகவான் பத்மாவதியை பார்த்தாள், மகாலட்சுமியை. ஆஹா மகாலட்சுமி, நீ இங்கேயா இருக்க? உன்னை எத்தனை இடத்துல தேடுறேன்டியம்மா. நீ பிரிஞ்சு போனதுலேருந்து நான் எத்தனை படாத பாடு அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு மகாலட்சுமியான பத்மாவதியை பார்த்து, பத்மாவதி நீ ரொம்ப அழகா இருக்க, நீ எனக்கு என்ன ஆக வேண்டும் தெரியுமா? எனக்கே தாரம் அவையடியே அடைந்தேன் இது தருணோ எனது குலமும் உனது குலமும் செய்தது எனக்கே தாரோ அவையடியே. ஆனந்தமா, நீ எனக்கு மனைவியாகணும்னு கேட்டாள். அடுத்த க்ஷணம் அந்த சக்கிமார்கள்லாம் என்ன பண்ணினாலாம்? வேடுவரே ரொம்ப நன்னா இருக்கு, எங்க இளையராணி பத்மாவதி எங்க? சாதாரணப்பட்ட வேடுவன், நீங்க உங்க அந்தஸ்து என்ன? நீங்க எங்க இளையராணியை அடையிறதாவதுன்னு கல்லை எடுத்தா அடிச்சா. மண்டையில வந்து விழுந்தது, ரத்தம் கொட்டுறது. பகவான் ரத்தம் கொட்டும்படியான சரீரத்தோடு ஏறி குதிரையில உட்கார்ந்தாள். என்ன பண்ணினாலாம்? ஒரு பார்வை அப்படி மகாலட்சுமியை பார்த்தாள். தன்னுடைய உள்ளங்கால காண்பிச்சார். அதுல சங்கரேகை, பத்மரேகை, சித்திரரேகை எல்லாம் ஓடுறது. இதை பார்த்ததும் பத்மாவதி, ஆஹா வந்திருப்பது பகவான் ஸ்ரீயப்பதியான பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் அல்லவா, அவரை இப்படி ஏசி பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு அடுத்த க்ஷணம் பூமியில ஹே பகவன்னு சொன்னா பிரக்ஞை இல்லாம கீழே விழுந்துட்டாள். யார்கிட்டையும் பேசுறது இல்லை. மன பிரம, டென்ஷன், டிப்ரெஷன், சித்த பிரம பிடிச்சு போச்சு. ஒரு அறையிலேயே அடிபட்டு கிடக்காள். ஆகாசராஜன் ஒரே பெண்ணா? எல்லா மாந்திரிகம், தாந்திரிகம், ஜோதிஷம் அத்தனை பேரையும் வரவழைச்சான் அரண்மனைக்கு. எல்லாரும் என்ன சொல்றான்னா, இந்த குழந்தைக்கு ஒன்றுமே கிடையாது ஐயா, கல்யாண காலம், அதனால இப்படித்தான் படுத்தும், இனிமே நல்ல கல்யாண கட்டம் வரப்போறது, சர்வ மங்களங்களும் உண்டாக போறதுன்னு சொல்றான். பகவான் ரத்தம் கொற்ற சரீரத்தோடு நேர எங்க வந்தாள்? தன்னுடைய தாயார் வகுள மாளிகை கிட்ட வந்துட்டாள். பார்த்தாள் வகுள மாளிகை. அப்பா குழந்தைய ஸ்ரீனிவாசா, அப்பவே சொன்னேனே கேட்டியாடா? பொல்லாத உலகம்டா இது. இப்படி அடி வாங்கிட்டு ரத்தம் சொட்டும்படியான சரீரத்தோடு வந்திருக்கியே, ஏன் இப்படி? யார் இந்த மாதிரி அடிச்சா? பகவான் கொஞ்ச நாளி பேசாம இருக்கார். குழந்தை ஸ்ரீனிவாசா, இப்படி பேசாம இருக்காதடா, என் மனசு படாத பாடு படுறது, ஏன் மௌனம்? சீக்கிரம் சொல்லு. சொல்றேம்மா.
அம்மா, இந்த ஆகாச ராஜன் வாசம் பண்றானே நாராயணபுரம், அந்த இடத்துல ஆகாசராஜனுடைய பெண் பத்மாவதியம். அங்க போனேன், அந்த குழந்தையை பார்த்தேன், என்ன அழகுங்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அழகு, லக்ஷ்மி கடாட்சம். அதனால பத்மாவதியை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு கேட்டேன். கூட இருக்கிற சக்கிமார்கள்லாம் கல் எடுத்து அடிச்சா அவ கொடுத்த வரப்பிரசாதம் தான் இது. பகவான் அடி வாங்கிட்டு வந்து இருக்கிறார். குழந்தைய ஆகாசராஜனா, அது பெரிய ராஜ தர்பாராச்சேப்பா, அந்த சம்பந்தம் நமக்கு ஒத்து வருமா? அம்மா, அது இந்த ஜென்மத்தில் ஏற்பட்ட பந்தமே கிடையாது. பூர்வ ஜென்மத்திலே நான் ராமாவதாரம் பண்ணின பொழுது அந்த பாப்பி ராவணன் சீதையை அபகரணம் பண்ணிட்டு போனான். அப்ப அபகரணம் பண்ணிட்டு பொழுது அசோகவனத்தில் கொண்டு போய் வச்சான். அந்த சீதை யார் தெரியுமா? வேதவதி என்று சொல்லக்கூடிய பெண் தான் மாயச்சீதையாக அசோகவனத்தில் இருந்தாள். ராவண சம்ஹாரம் ஆகி சீதையை மீட்டு வரும்பொழுது வேதவதி என்னை பார்த்து கேட்டா, சுவாமி என் கதி என்ன, என்னையும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னாள். அம்மா குழந்தை, இந்த ஜென்மத்துல ஏகபத்தினி விரதன், ஒக்கமாட்ட ஒக்கபான ஒக்கபத்தினி, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அடுத்த ஜென்மத்துல கலியுகத்துல ஸ்ரீனிவாசனா அவதாரம் பண்ண போறேன், நானே உன்னை வலுவில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதனால இந்த வேதவதி தான் இந்த பத்மாவதி, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க போய் பெண் பார்த்து எனக்காக ஆகாசராஜன் கிட்ட கேட்டு பேசிட்டு வரையலான்னாள். அப்பா குழந்தை, கண்டிப்பா படுறேன்டா. ஏன்னா இது வரைக்கும் நீ எத்தனையோ கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, ஒரு கல்யாணத்தை கூட தாயாரா இருந்து நான் பக்கத்துல பார்க்கல. அந்த மாமியார் போஸ்ட் எனக்கு இன்னும் கிடைக்கல. இந்த கல்யாணத்திலேயாவது கிடைக்கட்டும், நல்ல மாட்டு பொண்ணா வரட்டும்னு சொல்லிட்டு நானே போறேன்னாள். அம்மா, நீங்க போயிட்டு பாருங்க குழந்தை. நான் போனா அந்த இடத்துல ராஜ தர்பார்ல அவா என்ன வாருங்கோன்னு சொல்லுவாளா, உபச்சாரம் பண்ணுவேன். கவலையே படாதீங்க, எல்லாம் என் அனுகிரகத்தினாலே நல்லபடியா நடக்கும்னு சொன்னாள். பகுள மாளிகை கிளம்பி போறாளாம். போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு சிவன் கோவில் இருக்கும் அம்மா. நாராயணபுரம் போகிறதுக்கு போது அந்த சிவன் கோவிலே சொர்ணமுகி நதி, அகஸ்தியர் பூஜை பண்ணின க்ஷேத்திரம் அகஸ்தீஸ்வரம், அந்த இடத்துல ருத்ராபிஷேகம் நடக்கும். அந்த இடத்துல போய் நீங்க தரிசனம் பண்ணுங்க. ஏன் ருத்ராபிஷேகம்னா, ஆகாசராஜனுக்கு ஜோசியர்கள்லாம் சொன்னா, குழந்தைக்கு சித்தப்பிரம படிச்சிருக்கு, ருத்ரனுக்கு அபிஷேகம் பண்ணுங்கோ, ருத்ராபிஷேகம் பண்ணினா மனக்லேஷம், சரீரத்தில் உள்ள வியாதி அத்தனை நிவர்த்தி ஆயிடும்னு சொன்னாள். அதனால தான் அந்த இடத்துல ருத்ராபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. பகுள மாளிகை கிளம்பி நேர நாராயணபுரத்துக்கு வராள். அகஸ்தியர் பூஜை பண்ணின க்ஷேத்திரத்திற்கு